வணக்கம் நண்பர்களே. ஆ, ஒரு சிறு தகவல். நான் ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஆ, இது ஜாதியை பற்றினதும் கிடையாது. நம்ம வாழ்வாதாரத்தை பற்றி. பொற்கொள்ளர்கள் எத்தனை பேர் நீங்கள் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம விஜயண்ணா என்ன பண்ணிட்டாரு, ஜோய் அலுகாஸுக்கும் மன்னிக்கணும், ஜாய் அலுகாஸுக்கும் கல்யாணுக்கும் வந்து ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாரு. அவங்க இறங்கி வந்துட்டாங்க, அதனால் கொடுத்துருக்குறாங்க. 0.1 அந்த ரேஷியோவில். இதில் வந்து அந்த ரெண்டுமே அவங்களும் இந்தியர்கள் தான். பட் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து நிறையா வந்து செய்யக்கூடியவங்கன்னு வைங்களேன். அவங்கள தான் உள்ளே வச்சுருப்பாங்க கடைக்குள்ளார. நம்ம ஆட்கள் வந்து குறைவாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து இந்த ஒப்பந்தம் அங்கே போனதுனால அவங்க ஸ்டேட்டில் உள்ள பொற்கொள்ளர்களுக்கு அவங்க வேலை கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஓட்டு போட்ட உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வேலைகள் பறிக்கப்படுகிறது. இந்த இது ஓட்டுநர் டிக்கெட் கொடுக்குறவங்க வடநாட்டவர்களுக்கு கொடுக்குறாரு, தனியாருக்கு. தலை சுற்றுதுங்க. மொத்தமாக வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு. நம்ம என்ன நிலைமைக்கு ஆளாவோன்னு தெரியல. யோசிக்கவே முடியலங்க. தமிழ்நாட்டில் சுட்டு கொள்றாங்க 3 பேரை. கேட்டால் இது உள்ளூர் பிரச்சனை, நீலாம் வந்து கேள்வி கேட்காதான்றாங்க. இவரும் எதுவும் சொல்ல மாட்டுறாரு. சாதாரண ஒரு அறிக்கை விட்டு போயிடுறாரு. ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறாருன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. விழிச்சிங்க மக்களை, எப்பயாவது விழிச்சிங்க. அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சிந்திச்சு யார் சரியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்காக நிற்பாங்களா, உங்களுக்காக இறங்கி வந்து களத்தில் நிற்பாங்களா, உங்களுக்காக எது செய்யறதுக்கும் தயாராக இருக்காங்களா, அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க. நான் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் யோசிங்க, சிந்திங்க. ஒரு முறைக்கு 1000 முறை சிந்திங்க. விஸ்வகர்மான்றாங்க. கார்பெண்டர் வந்து நார்த் இந்தியன் வந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கார்பெண்டருக்கு வேலை இல்லை. இங்கே ஒரு சமூக கட்டமைப்பு கொண்டு வந்து வரியெல்லாம் கட்டி மேலே நிற்கிறோம். அது அத்தனையுமே தகர்த்து உடச்சி அவங்கள உள்ளே கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.